அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாருக்கும் என்னோட ரமதான் கரீம். இன்றைக்கி இஃப்தியாரிக்கு நம்ம வீட்டில் ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் தண்ணி ஆட் பண்ணாத தண்ணியாக கொதிக்க வச்சுக்கிறேன். ஸோ பச்சை பால் 2 டேபிள் ஸ்பூன் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதில் தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது, சூடும் பண்ணக்கூடாது, பச்சை பால். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ இன்றைக்கி ஈஸியாக எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி நிறைய வந்துருச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பால் கொதிக்கிற அளவுக்கு வருது. நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சில வீட்டில் நிறைய சுகர் சாப்பிடுவாங்க, சில வீட்டில் கம்மியாக சுகர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட டிபெண்டு. இதில் வேறு ஃப்ளேவர் ஏதாவது பைனாப்பிள், ஏலக்காய் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் இந்த கஸ்டர்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது இல்லையா, ஸோ அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி வருது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சிடலாம் ஆறுறதுக்கு. ஒரு சைடு எல்லா ஃப்ரூட்ஸும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பவுலில் தான் கஸ்டர்ட் நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இது போட்டுட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆப்பிள், பனானா, அதே மாதிரி கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், மாதுளை எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் அது எடுக்கலை. பட் அது போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா ஃப்ரூட் கஸ்டர்ட்லேயும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பிளாக் கிரேப்ஸ் இருக்கும். நான் இதில் போடலை. பாருங்கள், இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கஸ்டர்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் டைரெக்டாக அப்படியே சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக இந்த மாதுளை இருக்குது இல்லையா, அதில் சின்னதாக அந்த சீடு இருக்கிறனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதில் சப்ஸா சீட்ஸ் இருக்குது, அது ஊற வச்சுருக்கேன். அது நான் மேலோட்டும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தியாரி நேரம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பசங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எந்த குழந்தை ஃப்ரூட்ஸ் எது பிடிக்கலையோ நீங்கள் எந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான வேலை ஃப்ரூட் கஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிலில் தான் நோன்பு வருது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ஜஸக